ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஒரு ஹோம்மேட் ஆர்கானிக் சானிடைசர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே நம்ம வீட்டிலலாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஆர்கானிக் சானிடைசர் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை, அதையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா கத்தாழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும். அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணியை எடுத்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வேப்பிலையை போட்டுடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையும் போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த இலையில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே தண்ணியில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதிக்கிற அந்த டைமில் நம்ம இந்த ஆலோவேராவை ரெடி பண்ணிடலாம். இதோட தோல் எல்லாமே நம்ம எடுத்துட்டு இதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை எடுக்கணும். இது தோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சைடில் இருக்க அந்த முள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்துடலாம். ஓகே, இப்போ கத்தாழையில் தோல் எல்லாமே எடுத்துட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போதே அது கூட ஆட் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இலையெல்லாம் இல்லாமல் தண்ணியை மட்டும் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துடலாம். இலை எல்லாத்தையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த தண்ணி பாதி ஹீட்டில் இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கத்தாழையை இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஆறட்டும். அந்த அளவுக்கு நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா ஆறிருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் விட்டு வச்சிடலாம். பாட்டிலை ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. இது நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற சானிடைசர் எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம போட்டுட்டு நம்ம கிச்சனில் அடுப்பு பக்கத்துல எல்லாம் போகும்போது எரியுது அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே நம்ம மூலிகைகள் வச்சு தான் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வாஷ் பேஷன் பக்கத்தில் வச்சுருந்தோன்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரோம், இல்லை வெளியே இருந்து ஏற்கனவே வாங்கின திங்ஸ் எதையாவது யூஸ் பண்ணுறோன்னா அப்போவும் நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் அப்பப்போ கையை வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.